ஒரு ஸ்டேட் பேங்க் கிரெடிட் கார்டு ஹோல்டர் 24,710 ரூபாய்க்கு அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. அது 6 மாச இஎம்ஐல 26,250 ரூபாயும் பிளஸ் 5,000 ருபீஸும் கட்டி முடிச்சிட்டாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவரோட அக்கௌண்ட்ல இருந்து 7,979 ரூபாய் வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதுக்கான காரணத்தையும் எதுவும் சொல்லல. இதை எதிர்த்து அந்த கிரெடிட் கார்டு ஹோல்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேங்க் தரப்புல 7,979 ரூபாய் பிடிச்சதுக்கான காரணத்தை சொல்லாதனால இந்த கிரெடிட் கார்டு ஹோல்டருக்கு 15,000 ரூபாய் பிளஸ் 9% இன்ட்ரெஸ்டோட தரணும். அது மட்டும் இல்லாம 5,000 ருபீஸ் இந்த கேஸுக்கான செலவு தொகையும் தரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. சோ இந்த தீர்ப்புல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க கரெக்டா இஎம்ஐ கட்டியும் பேங்க் அநியாயமா உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கும் பொழுது நீங்களும் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி உங்க சொல்யூஷனை நீங்க தேடிக்கலாம்.